சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே, வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். இதுவரை நீங்கள் அநேக வாசல்களை பார்த்திருப்பீர்கள். அநேக வாசல்கள் உங்களுக்கு முன்பாக தடையாய் நின்று கொண்டிருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம். எவ்வளவோ முயற்சி செய்தும் திறக்க முடியாமல் இருக்கலாம். கடினமுள்ள பூட்டுகள் நிறைந்த, கடினப்பட்ட கதவுகள் நிறைந்த வாசல்களாய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்கிறார். எத்தனையோ பேருக்கு வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில கலங்கி போய் மனம் நொந்து, ஏன் எனக்கு இந்த வாசல் திறக்கவில்லை, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சிக்கும் உரிய வாசலை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். உயர்வுக்கும் மேன்மைக்கும் உரிய வாசலை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஒரு அற்புதத்தின் வாசல். நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த வாசலை நீங்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். அது முன்னேற்றத்தின் வாசல், அது உயர்வின் வாசல், அது மேன்மைக்குரிய வாசல். அதை யாராலும் அடைக்க முடியாது, தடுக்கவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காகவே வாசலை திறக்கிற தகப்பனாயிருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள், எத்தனை பேர் இந்த வசனத்தின் மேல உண்மையாய் ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் வாசலை திறப்பார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் வாசலை அவர் திறக்கிற தகப்பனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருந்த சத்துருக்களுடைய கண்கள் பார்க்கும்படியாக நீங்கள் அந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை எதிரிகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவனுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் இனி வருவதில்லை, இனி அவ்வளவுதான் என்று எத்தனை பேர் உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. அவர்கள் கண்கள் பார்க்கும்படியாக நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். நிச்சயம் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அது அற்புதத்தின் வாசலாய் மாறப்போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன், நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ கதவுகள் திறக்கப்படும் என்று அநேகர் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போன நாட்கள் உண்டு அப்பா, துக்கப்பட்ட நாட்கள் உண்டு, கண்ணீர் சிந்தின நாட்கள் உண்டு. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.